பெரியாழ்வார் யசோதை புன்னைப்பூவை கையில் வைத்துக் கொண்டு வாடா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா, இப்ப கிருஷ்ணன் சொல்லிட்டான், அம்மா எதா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணும். உனக்காக பொறுமையா 5 பூ நான் சூடின்றேனா இல்லையா? நான் முதல்ல குளிக்கவே வரமாட்டேன்ன, நீ தான் மல்லு கட்டி மன்றாடி மஞ்சன மாட்டி அப்புறம் சீவி முடித்து சிங்காரித்து முதல் பாட்டுல செண்பகப்பூ, 2ஆம் பாட்டுல மல்லிகைப்பூ, 3ஆம் பாட்டுல பாதிரிப்பூ, 4ஆம் பாட்டுல மறிக்கொழுந்து, 5ஆம் பாட்டுல செங்கழுநீர் பூன்னு 5 புஷ்பங்கள் சூட்டிட்ட. இத்தோடு என்னை விட்டுடு. அதனால இதுக்கு மேல சும்மா பூச்சூட்டவான்னு இன்னும் எவ்வளவு கூப்பிடுவ அப்படின்னா கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அப்படி இல்லடா குழந்தை, உன் திருமேனி ரொம்ப களைச்சு போயிருக்கு, பாரு ரொம்ப வாடி போன மாதிரி இருக்க. இவ்வளவு வாடி போயிருக்கேன்னா கொஞ்சம் அந்த வாட்டம் எல்லாம் தீர்றதற்காக புன்னைப்பூ வைத்திருக்கிறேன் சூட்டிக்கொள். இந்த புன்னப்பூவை சூடின்றன்னா உன்னுடைய வாட்டம், களைப்பு, டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். அதற்காக வா என்று யசோதை அழைக்கிறாள். கிருஷ்ணன் கேட்டானா, வாட்டமா? எனக்கா? வாட்ட சாட்டமா இருக்கும் எனக்கு வாட்டம் என்பது வருமா? என்னமா சொல்றேன்னு கேட்டான் கிருஷ்ணன். யசோதை சொன்னா, அடப்போடா, நீ காளமாட்டோடெல்லாம் சண்டை போட்டியே. நப்பின்னை, அதாவது யசோதையின் சகோதரன் கும்பன், யசோதையின் சகோதரன் கும்பனுக்கு பிறந்த மகள் நப்பின்னை. அவள் மகாலட்சுமியின் வடிவமான நீலாதேவி தாயாரின் அம்சம். அந்த நப்பின்னை என்ற மாமன் மகள், யசோதைக்கு சகோதரன் கும்பன்னா கிருஷ்ணனுக்கு தாய் மாமன். அந்த தாய்மாமன் மகள் முறப்பொண்ணு நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 7 காளைகளை அடக்கினான் கண்ணன். ஏன்னா அந்த கும்பன் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருந்தான், என்கிட்ட 7 காளமாடு இருக்கு, இந்த ஜல்லிக்கட்டுல காளையை அடக்கிற மாதிரி என்னுடைய 7 காளைகளையும் யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னா. ஏண்டா, அந்த காளமாட்டோடு போய் நீ சண்டை போடுகிறாயே, அப்போது உனக்கு களைப்பு ஏற்படாதான்னா. கிருஷ்ணன் சொன்னா, இதுல என்னமா களைப்பு ஏற்பட போறதுன்னா, அப்படியெல்லாம் சொல்லாதடா, உனக்கு எருதுகளோடு பொருதி ஏது முலோபாய்க்கான் நம்பி மாட்டோட சண்டை போட்டது உனக்கு களைப்பு ஏற்படாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ஆயர்கள் மாட்டோடையே பழகிறவா, அது அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற மாதிரி முடிஞ்சு போயிடும். ஆனா உன் தாய் மாமா, முறுக்கு மீச வச்ச மொரட்டு மாமா கம்சன், அவனை அடிச்சியே, அது உனக்கு எவ்வளவு களைப்பை கொடுத்திருக்கும். கிருஷ்ணன் சொன்னா, அம்மா கம்சவதமெல்லாம் ஒரு செகண்ட், ஒரு நொடியில் நடந்த வேலை. அதாவது கம்சனை கிருஷ்ணன் தனியா போய் அடிக்கவே இல்லை, கீழே தள்ளிட்டு அவன் மேல அப்படியே உதைத்தபடி கண்ணன் குதித்தான். அச்சோ வந்துட்டானான்னு பயந்தான் கம்சன், அப்படியே பிராணம் போயிட்டான். கிருஷ்ணன் கம்சனை அடிக்கவே இல்லை. கம்சன் இத்தனை நாளா அந்த 8வது குழந்தை நாராயணன், 8வது குழந்தை நாராயணன் எப்ப வருவானோ எப்ப வருவானோ எப்ப வருவானோ எப்ப வருவானோன்னு பயந்துட்டே இருந்தானா. எவன் வருவானோ வருவானோன்னு பயந்துட்டே இருந்தானோ, அவன் வந்துட்டான்னதும் அந்த பயத்திலேயே அவனுக்கு பிராணம் போயிடுத்து. அதனால கிருஷ்ணன் சொன்னான், அம்மா 7 காளையை அடக்கினதுலயும் எனக்கு ஒன்னும் களைப்பு இல்லை, கம்சனை வதைத்ததுலயும் எனக்கு களைப்பு இல்லைன்னா.